அதுல அதான் ரெயின் டேக்ஸ் வைக்கிறா டொரண்டோக்கு ரைட் ரெயின் டேக்ஸ் வைக்கிறீங்களோ தெரியல ஃபேன்சினஸை தான் பார்ப்பினோம் ரைட் அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இவருக்கு கொண்டே காட்டிக்க இவருக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் லோவாக இருந்த கொண்டோலேருந்து லோக்கல் ஏஜென்ட் அங்கே லண்டனில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் ஆக்கள் என்ன செய்யணும்னா அந்த போர்டெலாம் இருப்பினோம் மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் அப்போ அதில் தான் ஆக்சஸ் இருக்குது அவைக்கு போடுறதுக்கு அதான் வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் த ஆனஸ்ட் டாக். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறார் டிலிவன் என்னோட. இவர் தான் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஆனஸ்ட் வெல்த்தர்ஸ் டீம். இவரோட தான் ஆனஸ்ட் வெல்த்தர்ஸ் டீமை தொடங்கினாங்க. டிலிவன் சந்துருக்கு போக முன்னம் என்ன மாதிரி சந்துருவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சந்துருவை பற்றி சொல்கிறேன்னா சந்துருவை நாங்கள் கணனால் எங்களோட லிஸ்டிங் வீடியோக்கு வாங்கோ அல்லது பாட்காஸ்ட்டுக்கு வேறு சொல்லி சொல்கிறது. ஆனால் சந்துரு கொஞ்சம் கேமரா ஷாய் இன்றைக்கு கூடி அவர் ஏர்லியாக வந்துட்டார் 11 மணிக்கு. இப்போ நேரம் 2 மணி நாங்கள் செட்டப் பண்ணிடலாம் தொடங்கிக்கல. கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பார். ஆனால் கனவரசமாக எங்களோட டீமில் இருக்கிறார். பட் அது ஹீஸ் லைக் வெரி நாலேஜபிள். எங்களுக்கு ஒவ்வொருக்காக என்ன ஹெல்ப் பண்ணால் சந்துருக்கு தான் நாங்கள் அடிக்கிறது. சந்துரு சொல்லுங்க. வணக்கம் டிலிவன், வணக்கம் தினேஷ். பட் டிலிவன் சொன்ன மாதிரி எனக்கு கேமராக்கு முன்னுக்கு வர பெரியதாக கொஞ்சம் நர்வஸ் தான். ஆனால் இன்றைக்கு வரணுமெண்டு முடிவெடுத்து வந்திருக்கிறேன். நாங்கள் அடிக்கடி திருவியில் கதைக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. சில நேரம் 1 ஹவருக்கு காய்ப்போம், 1-2 ஹவர்ஸுக்கு காய்ப்போம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா நாங்கள் ஃபோனில் கதைக்கிற மாதிரியே தான் என்ன இங்கே கேமரா இருக்கும். அதான் ஸோ அது என்னென்ன சந்துரு கொஞ்சம் போக பழகிடும் ரைட். பேருந்து ஆக்சுவலி கான்வர்சேஷனுக்குள்ளே போனோன்னு பேருந்து இந்த கேமரா 3-4 கேமரா லைட்ஸ் எல்லாம் இருக்குதுல, அது எல்லாத்தையும் மறந்து லைக் நீங்கள் நேச்சுரலாக இருப்பீங்க. நார்மலாக கதைப்போம் அப்படி என்று. அதான் ஸோ சந்துரு, நீங்கள் இப்போ எனக்கு வந்து சந்துருவை ஹை ஸ்கூல்லேருந்து தெரியும் ரைட். ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு முதல் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர். கனவரசமாக பீட்சா ஃப்ரான்ச்சைஸ் ஓன் பண்ணி வச்சுருந்தவர். அதுக்கு முதல் எனக்கு பிஸ்னஸ் தந்து கொண்டிருந்தவர். ஆனால் எனக்கு வெரி நெட்ஒர்க் பீப்புள் இருக்குது. மற்றது வெரி நாலேஜபிள் ரியல் எஸ்டேட்லேயே. அப்போ முந்தி எனக்கு ரிஃபர் பண்ணுற கிளையன்ட்ஸ் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் இப்போ எவ்வளோ வருஷம்? இப்போ 5 வருஷம் 5 இயர்ஸாக இருக்குது. ஒன் ஆஃப் த டாப் ப்ரொடியூசர்ஸ் எங்களோட ஆஃபீஸில். Over the years, like he's a very fast learner. மற்றது கிளையன்ட்ஸ் இவரை பற்றி என்ன சொல்ல வேண்டாம், எங்களோட பிராண்டு கேட்டா ரைட் ஆனஸ்ட் வெல்த்தர்ஸ் என்று சொல்லி அப்போ நேர்மையான ஒரு ஆள். மற்றது கிளையன்ஸுக்கு நீங்கள் எப்போவுமே யூ ஆல்வேஸ் புட் உங்களோட கிளையன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரைட். யூ புட் யூர் கிளையன்ஸ் ஃபர்ஸ்ட். அதான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் நான். லைக் ட்ரைவனி அண்ட் பெஸ்ட்டை கொடுக்குறேன் நான் ரைட். அதால் கூடுதலாக எனக்கு ரிஃபரல் தான் வாரது. லைக் எல்லா கூடுதலான டீல் நான் செய்ததெல்லாம் ரிஃபரலில் தான் வந்தது. அதான் ஏன்னா இவருக்கு ஒரு சர்க்கிள் ஆக்சுவலி ஐ ஃபைண்ட் லைக் உங்களோட பழைய ஃப்ரான்ச்சைசிங் பீட்சா ஓனர்ஸ் அவை ரிஃபர் பண்ணி ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ரிஃபரல் பிஸ்னஸ் என்று சொல்லிக்கு யூ ஆக்சுவலி டூயிங் அ கிரேட் ஜாப். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆள் நம்பி சந்துருட்ட போங்கன்னு சொல்லி ரியல் எஸ்டேட்டுக்கு பாய் வேண்டுறதுக்கு விற்கிறதுக்குன்னு சொல்லிக்கு அவை உங்களோட நம்பிக்கையில் தான் அவைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவை இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடணும். ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். இது மாதிரி தான் எங்களோட கிறிஸ்மஸ் ஷூட்டுக்கு வரைக்குள்ள கூடி இவன் கிளையன்ஸ் இவன் சந்துருன கிளையன்ஸ் வந்து எல்லாரும் சந்துருன கிளையன்ஸ் வந்து சந்துரோட படம் எடுக்கணும். சந்துரோட படம் எடுக்கணும் பிரச்சனை. சந்துருன படம் வேணும், சந்துரோட படம் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் எங்களோட கிளையன்ஸுக்கு 4-5 இவெண்ட்ஸ் செய்கிறோம். நாங்கள் இப்போ அடுத்த இவெண்ட் சம்மர் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு பெரிய இவெண்ட் ஒன்று வருது. ஆக்சுவலி அந்த எங்கே அபவ் அண்ட் பியாண்டாக போகிறவரெண்டா உதாரணத்துக்கு அந்த கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட்டில் ஒரு கிளையண்ட் புக் பண்ணினவர் நான் அவருக்கு ஒரு கார் பிரச்சனை என்று சொல்லி சந்துரு வானுக்கு போய் அவரை ஏற்றி கொண்டு வந்தது அதில் வச்சு ஸ்டுடியோவில் நிற்கிறாங்க. அவர் கார் இல்லை இப்போ லைக் அவர் வேற ஒன் பண்ணுறதுக்காக போய் கூட்டிகிட்டு வந்து கொண்டு இறக்கி நான். தேங்க்யூ. See that's what going on above and beyond. போன கூடி நாங்கள் பெல்வில்லுக்கு போன இடத்துல கிளையண்ட் ஒரு ஆள் இவருக்கு வீடு பண்ணினது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ அவ பெல்வில்ல இருக்கிறவ அங்கே போய் இவர் ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொண்டு போய் கொடுக்கணுமெண்டு அங்கே வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆகிட்டுது. ஆனால் இந்த நைட் டைமில் இவர் போய் அவையும் தே அப்ரிஷியேட் லாட் அவ்வளோ தூரம் வந்து கொடுத்ததுக்கு. இதான் டெலிவரிங் த அன்எக்ஸ்பெக்டட். லைக் கிளையன்ஸை வந்து ஒரு கஸ்டமர் ஒரு ஒன் அண்ட் டன் ட்ரான்சாக்ஷனாக சந்துரு பார்க்குறே இல்லை. ஆக்சுவலி த ஹோல் டீம் நாங்கள் வி ஹேவ் அ ஆன்கோயிங் ரிலேஷன்ஷிப். அதெல்லாம் உங்களுக்கு அந்த ரிப்பீட் ரிஃபரல் பிஸ்னஸ். ஸோ தட்ஸ் அமேசிங். அது அப்படி சொல்கிறது தான். பட் தென் தி திங் இஸ் என்னென்னு சொன்னால் லைக் கிளையண்ட் முதல்ல உங்களை ட்ரஸ்ட் பண்ணின எல்லாம் நீங்கள் சர்வீஸை கொடுக்க உங்களோட ஃபுல் ட்ரஸ்ட் வந்துச்சுதுண்டா தென் தேர் உங்களுக்கு தான் ஃபார் எவர் இருப்பினம் அவையல் ரைட். அந்த ஃபர்ஸ்ட் டீல் லைக் நீங்கள் செய்ய அவன் 100% எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணினா தென் தே ஆல்வேஸ் உங்களோட விடுவினம். அதை விட லைக் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நீங்கள் கேட்காமலே ரிஃபர் பண்ணுவினம். ஏண்டா தே ஹேவ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கிடைச்சிருக்குன்னு மாதிரி.
ஆக்சுவலி ஒன் பர்சன் ஐ கேன் டெல் உங்களோட ரெண்டாவது டிரான்சாக்ஷன் அங்கே ஒரு ஏஜாக்ஸில் ஒரு வீடு ஒன்று வேண்டி கொடுத்தீங்க ரைட் ஸோ அவர் பின் கிவிங் யூ லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஓவர் த இயர்ஸ் Yeah, he bought like a second property. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியும் அவர் வேண்டினவர் என்னட்ட இப்போ ரீசெண்ட்லி நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் பண்ண போது. ஆனால் அவர் கணக்கு ரிஃபரல் எனக்கு தந்து கொண்டு இருக்கார் இப்போவும். அதான் அவர் லைக் முதல் ஒரிஜினலாக என்னோட வரைக்கும் அவருக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் லைக் ரியல்டர் எல்லாம் இருந்தவர் அப்படி இருந்தும் லைக் என்னட்ட வந்தவர். அப்போ அவர் முதல்ல ஒரு கொண்டோ வாங்க போகிறேன்னு தான் என்னட்ட வந்தவர். அப்போ அந்த கொண்டோ அவர் ரெண்டுக்கு இருந்த கொண்டோவையே தான் வாங்க போகிறேன்னு வந்தவர். ஸோ அதை நாங்கள் காட்டி அவருக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பிறகு நான் ஒரு டிட்டாச் ஹோம் ஏஜாக்ஸில் வேண்டி கொடுத்தேன் நான். ஸோ அதின் பட்ஜெட் அவர் திரும்ப அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி லைக் அவர் போய்க்க என்னென்னா அது ஒரு ஓல்டர் பீப்புள் வச்சிருந்த வீடு ரைட். அப்போ அவையில் லைக் 80s அந்த வீடை வடிவாக மெயின்டைன் பண்ணல. பிகாஸ் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவையிட்ட டாக் இருந்தது, வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணுறது. அப்போ எல்லாரும் போனோன்னா அதை லைக் பிடிக்காது, அந்த மனங்கள் அந்த டேர்டினஸ் பிடிக்காது. அப்போ நான் சொன்னேன் இதுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் லைக் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் போடணுமெண்டு. ஸோ நாங்கள் நல்ல ப்ரைஸ் அது ஒரு 700,000 அந்த டைம் அது பிடிங் டைம். அது வந்து அந்த வீடு எனக்கு தெரியும், நாங்கள் அங்கால அதையும் விட சின்ன டவுன் ஹவுஸ் விற்றுனாங்க 900,000. அப்போ ஏன் அது உண்மையாக நல்ல நீங்கள் பிரிங் அப் பண்ணினது ஒர்க் பண்ண லைக் நல்லா செய்திருக்கிற வீடையும் விட நீங்கள் காசு குறைச்சி வேண்டியிருக்கிறீங்க. $200,000 மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து குறைச்சி, ஆனால் கொஞ்சம் வேலை இருந்தது. அதான் என்னென்னா இப்போ கணக்கு ஆக்கள் போய்க்கில் அவையில் அந்த ஃபேன்சினஸை தான் பார்ப்பினோம் ரைட். அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இவருக்கு கொண்டே காட்டிக்க இவருக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் லோவாக இருந்தது, கொண்டோலேருந்து டிட்டாச் அவருக்கு அஃபோர்ட் பண்ணிடலாமல் இருந்தது. பட் தென் இந்த ப்ரைஸ் ஓகே வந்தோடனே ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அப்போ அதை வேண்டி நான் சொன்னேன் லைக் நீங்கள் இப்போ பாருங்கள் காப்பெட்டாக இருக்குது, பிகாஸ் அந்த காப்பெட்டிலும் லைக் மனம் எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்கோம் ரைட். நீங்கள் 2 திங் தான் செய்யணுமெண்டு. ஸோ அவர் வேண்டி காப்பெட்டை மாற்றி ஃபுல்லாக ஹவுஸுக்கு பெயிண்ட் அடித்து லைக் டக் கிளீனிங் செய்தவர். அவளாம் செய்தோன்னா அந்த வீடு டோட்டலி டிஃப்ரெண்டாக. ஸோ அதை உடனே அவர் ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த வீடு அதுக்கு பக்கத்தில் சேம் ஸ்ட்ரீட்டில் லைக் பிறகு ஒரு 1.5 இயரில் 1.1க்கு விற்றது. ஸோ ஹி ரீஃபைனான்ஸ் அண்ட் அவர் அந்த அதுலேருந்து காசு எடுத்து இப்போ ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறார். லைக் நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் பண்ண போகிறார். அதுக்கு நாங்களும் அப்படி தான் இது ஆக்களை வீடு பார்க்க கூட்டி கொண்டு வைக்கல, கூடுதலான பேருக்கு கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய அல்லது ரெனோவேட் பண்ணாத வீடை தான் நாங்கள் பார்க்குறது. என்னென்னு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கல இப்போ யூ ஆட் வேல்யூ, ஆப்வியஸ்லி ரெனோவேட் பண்ணிக்கல யூ ஆட் வேல்யூ. பட் சந்திர சொன்ன மாதிரி லைக் எப்போவுமே எங்களோட ஃபிலாசபி வந்து ஒரு வீடு வச்சுருந்து வீடியோஸ்லாம் இல்லை, என்ன வீடு ப்ரைஸ் மேலே போனாலும் அடுத்த வீடு வேண்டிக்கு அதை ப்ரைஸுக்கு தான் வேண்டுவீங்க. அப்போ இன்னொரு வீடு வேண்டுறது அந்த உங்களோட இருக்கிற சொத்தை வச்சு ரீஃபைனான்ஸ் பண்ணி காசு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க லாங் டேர்மில் யூ ஆல்வேஸ் வின். அதான் வித் மூவ்ன்றதும் பிகாஸ் அவருக்கு அந்த லொக்கேஷன் கிட்ஸோட இப்போ எல்லா கன்வீனியன்ஸும் இருக்குது. அப்போ நீ வித்துட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு அவர் ரீலொக்கேட் பண்ணணும். பட் இப்போ பார்த்தா அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அதில் இருந்த அசெட்டில் யூஸ் பண்ணி இப்போ இன்னொரு வீடு வேண்டி இருக்கிறார் ரைட். ஸோ வீடுகளை பற்றி கதை கேட்க உங்களோட ஃபர்ஸ்ட் வீடு எப்போ வேண்டிங்க? ஐ நோ நீங்கள் யங் ஏஜில் இப்போ எங்களை போல் 21, 22 வேண்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட். நான் ஃபர்ஸ்ட் வீடு வேண்டிக்க லைக் 23 ஆக்சுவலி 23. பட் தென் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள். நான் வேண்டிக்க அது ஈவன் தோ த ப்ரைஸ் நல்ல குறைவாக தான் அந்த டைமில் இருந்தது. லைக் நம்ம என்ன வீடு 426 முதலாவது வீடு ரைட். ஸோ அப்போ வேண்டிக்கல mortgage and like we all have challenge with the income and stuff. அப்போ சேலஞ்ச் பண்ணி வேண்டினது. பட் தென் அதுக்கு பிறகு நான் என் சிபிலிங் எல்லாருக்கும் வேண்டி கொடுத்தேன். நான் அப்போ அந்த 2-3 சேம் பில்டராக இருக்கேங்க அந்த பில்டரே சொல்லுவார் லைக் த ரிஃபரல் எனக்கு ஒரு $1,500 தருவார். அப்போ எனக்கு போனால் லைக் கிவில் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் லைக் ஏர் கண்டிஷன் அப்படி என்ன அந்த ஆட் பண்ணி தருவார் ரைட். ஸோ அதுக்கு பிறகு தென் லைக் நான் அதில் பெருசாக ரியல் எஸ்டேட் லைக் ஆஸ் எ ஹெல்ப்பர் மாதிரி இருந்தாலும் லைக் லைசன்ஸ் எடுக்கிறத பற்றி நான் பெருசாக யோசிக்கல. அது எங்கள் சேம் பேத் தான், நாங்களும் அதே மாதிரி தான் பில்டர்கிட்ட தான் முதல் 21 years old வேண்ட போனது. இப்போ அது மாதிரி தான் அப்படி தொடங்கிக்கு தான் நீங்கள் காசுக்காண்டி பிஸ்னஸுக்குள்ள வேற இல்லை. அப்போ இப்போ இந்த இன்னொரு பிஸ்னஸுக்கு வேற தொடங்கினீங்க. என்ன உங்களோட பிரதர்ன்ற வீடு எல்லாம் எனக்கு தந்தனீங்க கிளைண்ட்ஸ் ரைட். அண்ட் யூ வெரி லைக் அதோண்டு லைக் நான் பக்கத்தில் சந்திர இருக்கிறேன்னு சொல்ல இல்லை ரைட். ஹீ இஸ் வெரி ட்ரஸ்ட்வர்தி, மற்றது நாலேஜபிள். ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஆஃப்டர் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கிளையன்ட்ஸ். லைக் இப்போ நீங்கள் எவ்ரி டைம் வீடு வேண்டிய கிளைண்ட்டுக்கு வேண்டிய கூட லைக் நீங்கள் உங்களுக்கு வேண்டுற மாதிரி ஒரு ஃபீலோட வேண்டினீங்கன்னா லைக் யூ எல்லா பெஸ்ட்டையும் பார்ப்பீங்க ரைட். ஸோ அதை பார்த்து வேண்டிய உங்களுக்கும் அதில் ஏதாவது பிள்ளைண்டா உங்களுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ரைட். ஸோ அந்த விதத்தில் தான் நாங்கள் வேண்டுறது. ஸோ
அப்படி வேண இது டிரான்சாக்ஷன் தான் கூடுதலாக நான் இப்போ போனங்களை முதலானதுக்கு ஒரு டீல் ஒன்று செய்த நீங்கள் பிக்கிறீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் என்ன நடந்தது. ஸோ அது என்னென்னா லைக் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் honestly லைக் கணக்கு பையர் நினைக்கிறது இப்போ ஸ்லோ மார்க்கெட் வேண்டது கொஞ்சம் தள்ளி அதுதான் போடுவோம். best time to buy. இப்போ தான் பெஸ்ட் டைம் உண்மையில் என்னென்னா இந்த ஹீட்டான டைமில் போனீங்கன்னா ஒரு கண்டிஷன் போட விட மாட்டினோம், எல்லாம் ஃபேம் ஆஃபர் தான் கொடுக்கணும், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணலாம், கணக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கணக்கு இன்வென்டரியும் இருக்கு அண்ட் பையர்ஸுக்கு கணக்கு சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் முந்தியண்டா லைக் கம்பீட் பண்ணி டயர்ட் ஆகி நீங்கள் சில நேரம் உங்களுக்கு சில லொக்கேஷன் பிடிக்காடியும் அதை வேண்டுவீங்களா ஏண்டா அந்த பட்ஜெட் இதாகல, ரைட்? ஸோ இப்போ பிக்கரிங்கில் நான் ஒன்று வாங்கின வீடு என்ன கண்டிஷன் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ நாங்கள் முதல்ல ஒருக்கா வில் பட்டு இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்தது நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது லைக் நல்ல டீல். ஏன்னா அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் 1 மில்லியனுக்கு மேலே தான் விற்றுருக்கு. இது நான் லைக் அந்த மில்லியனுக்கு வாங்கினான். அப்படி இருந்து கண்டிஷனலாக வாங்கின வடிவாக லைக் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் செய்ய வி ஃபைண்ட் தேர் வாஸ் a ஸ்மால் மோல்ட் இருந்தது. அப்போ அதை நாங்கள் காட்டி லைக் 10,000 கிட்ட டிரெக்ட் பண்ணி திரும்ப நெகோஷியேட் பண்ணி லைக் ஈவன் 10,000 குறைச்சிருக்கிறோம் இப்போ. ஸோ அப்படியான சாய்ஸஸ் இப்போ தான் இருக்கும். லைக் ஆனால் மார்க்கெட் நல்ல ஹீட் ஆகினா லைக் ஆல்வேஸ் ஃபேம் ஆஃபரில் தான் இந்த வாரன் பஃபெட் இன்வெஸ்டர் பெர்க்ஷயர் ஹாத்வே இன்வெஸ்டர் சொல்லுவார் என்னென்னா, நீங்கள் வந்து ஆக்கள் பயப்படைக்க இப்போ எல்லாரும் பயப்படைக்க தென் நீங்கள் வந்து அந்த ஒரு டிசிஷனை மேக் பண்ணலாம். லைக் பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் க்ரீடி. அப்போ ஆக்கள் வந்து பேராசப்படைக்க நீங்கள் பயப்படணும், ரைட்? பட் வென் அதர்ஸ் ஆர் ஸ்கேர்ட் தென் யூ ஷுட் ஜம்ப் இன். இப்போ எல்லாரும் ஓடிக்கொண்டு போவேக்க லைக் இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் ஹாட்டாக இருக்க தான் பாயர்ஸும் வந்து ஓகே இந்த ஃப்ரெண்ட் வீடு வேணுது நானும் வேணுமெண்டு, ரைட்? ஆனால் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்க வேண்டியக்க உங்களுக்கு கணக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயின் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் வந்து நீங்கள் ப்ரைஸை குறைச்சி எடுக்கலாம். மற்றது சில நேரம் மோட்டிவேட்டட் செல்லர்ஸாக இருப்பினும், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜூன் 25 இடையில் விற்றால் $250,000 மேலே என்று சொன்னால் 67% கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். ஆனால் இப்போ ஜூன் 25 முதல் க்ளோஸ் பண்ணினா அந்த கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட தேவையில்லை. அப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் அது 50% தான் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை நாங்கள் டார்கெட் பண்ணி ஒரு பாயர் வேண்டினா தினம் ஒரு டிஸ்கவுண்டில் எடுக்கலாம். பிகாஸ் அவர் ரேதர் கணக்கு பே பண்ணலாம் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி பே பண்ணிக்க they both win-win அந்த மாதிரி, right? அண்ட் மற்றது இந்த இவர் இப்போ வீடு வேணுனது சோல்ட் கண்டிஷனாக வந்து திருப்பி மார்க்கெட்டுக்கு வரைக்கல சம்டைம்ஸ் இந்த பாயர் செல்லரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரேட்டட், ரைட்? அவள் ஓகே இப்போ கொஞ்சம் நாங்கள் சீப்பாக கொடுக்கல கூடி அவை கைண்ட் ஃபெட் அப் மாதிரி ஓகே இல்லை இப்போ மட்டும் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ப்ரைஸுக்கு எடுக்கலாம். ஸோ அப்போ அது ஒன்று முக்கியமாக கதைக்கணும். என்ன நினைக்கிறீங்க இப்போ இன்றைக்கு மே 20 இந்த வேறு சம்மர் ஃபால் மார்க்கெட் எப்படி இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எல்லாரும் ஒரு அதை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் பையர்ஸ் சரி செல்லர் சரி ஈவன் தோ நிறைய இன்வென்டரி இருந்தாலும் பையர்ஸ் ஆர் வெயிட்டிங் அண்ட் யோசிக்கணும் லைக் விலை குறையுமெண்டு. பட் இந்த ப்ரிடிக்ஷனை பார்த்தா லைக் த ப்ரைஸ் லைக் நல்லா விழுந்துட்டு இதுக்கு கீழே நீ குறையுமென்றது நீ என்னென்னு தெரியலை ஜாக்கா. பட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சுதுன்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட் பிக்கப் பண்ணும், ரைட்? அப்போ உங்களோட அபிப்பிராயம் வந்து பாயர்ஸ் ஸ்டில் எல்லாரும் ஒரு சைட் லைனில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். ஸோ நிறைய பாயர்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலை. அப்போ அதால் நினைக்கணும் லைக் இன்னும் குறையுமெண்டு. ஆனால் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் திரும்ப குறைச்சினம்னு சொன்னால் லைக் அதை சொல்லி நாங்கள் குறைக்கிறது கிட்ட இருக்குதுன்னு தான் பேங்க் ஆஃப் கனடா சொல்லுது, ரைட்? அப்படி குறைச்சினம்னு சொன்னால் திரும்ப எல்லாரும் ஒரே டைமில் வேண்டன்னு வந்தோன்னே திரும்ப ப்ரைஸ் கூடிடும், ரைட்? அப்போ உங்களுக்கு அந்த நெகோஷியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ரிடியூஸ் ஆகிடும், லைக் கண்டிஷன் போடுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிடியூஸ் ஆகிடும், ரைட்? ஸோ அதுதான் ஈவன் பீக் மார்க்கெட்டில் பார்த்தீங்களா வீடை கூடி புக் பண்ணி பார்க்குறதுன்றாலே கஷ்டம். இன்றைக்கு பின்னேரம் வீடு பார்க்குறேன்டா இப்போ கூடி புக் பண்ணலாம். பீக் மார்க்கெட்டில் 2 நாளைக்கு முதல் தான் புக் பண்ணணும். என்ன இந்த டைம் ஸ்லாட் எடுக்கலாம் லைக் ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கட்டாயமாக வீடு தேவை என்று சொன்னால் இப்பொழுது வேண்டது நாட் அ பேட் ஐடியா. எஸ்பெஷலி ஐ திங்க் இப்போ போன மாதம் பார்த்தோம் சில நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா தெரியலன்ட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 6 months. அப்போ யூஎஸை பார்த்து தான் நாங்களும் செய்கிறோம். ஆனால் இந்த முறை சில நேரம் யூஎஸுக்கு வெயிட் பண்ண மாட்டோம்னு தோன்றுது. இந்த உதாரணத்துக்கு ஆர்பிசி என்ன சொன்னு சொல்லுங்கள். ஆர்பிசி எக்கானமிஸ்ட் ஆர்பிசி லைக் ப்ரிடிக்ட் பண்ணது லைக்
they will have a cut பண்ணுவினம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சூன் கட் பண்ணுவினம் உண்டு. ஆனால் லைக் அட் த சேம் டைம் அவர் சொல்லினோம் லைக் ரேப்பிட்டாக அடுத்தடுத்து இப்போ குறைச்ச லெவலில் கட் பண்ண மாட்டினோம்னு சொல்லினோம். பட் கூடின லெவலில் கூடின லெவலில் கட் பண்ண மாட்டினோம் அந்த அடுத்தடுத்த மாதம் மாதிரி. பட் ஸ்டில் இந்த வருஷம் கட் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணினோம். ஏன்னா அது சொல்ல 2 முறை கட் பண்ணுவினோமா. ஜூன் 5 அடுத்த ரேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆர்பிசி சொல்லினோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குண்டு. அப்போ அதில் பெருசாக குறையாது, மேபி ஒரு 0.25% ரைட், ஒரு அல்லது 0.5% குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் குறைஞ்சாலும் அந்த லைக் சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் போகிறோன்னு தெரியாது. லைக் அஸ் ஒரு கட் தொடங்கினா அதை ஸ்டார்ட் ஒரு கட் தொடங்கல என்ன நடக்க வேண்டும், மீடியா நியூஸ் மற்றது இப்போ ஆக்கள் பாசரவா கதைப்பினம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பற்றி அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போகிறது இப்போ நீங்கள் வேண்டுறா நீ வேண்டுங்கொண்டு இப்போ அதுவும் நடக்கிற என்னென்ன தெரிஞ்ச ஈவன் மார்க்கெட்டை பற்றி தெரியாத ஆக்கள் கூடி இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹையில் இருக்கே இப்போ வீடு பண்ணுறீங்கன்னு கதைக்கிறது. அதால் தான் கொஞ்சம் பாயர்ஸ் என்ன 2022 இது வந்த இருக்கிற பாயர்ஸ் எல்லாரும் இப்போவும் இருக்கணும் தான் வேண்டதுக்கு. இப்போ இன்னும் கூட பாயர்ஸ் இருக்கணும். அதுக்கு இல்லை இப்போ கோவிட் கொஞ்சம் ஷட் டவுன் தான். மற்றபடி இமிக்ரேஷன் வந்து லைக் 1 மில்லியன் பீப்புள் 500,000 பீப்புள் வந்து கொண்டு இருக்கணும். இப்போவும் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரீட் பண்ணினான், இமிக்ரேஷனால் வீட்டு ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இமிக்ரேஷன் வந்து கூடிட்டுது, வீடு வந்து கட்டுறது குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒன்று. மற்றது இப்போ லைக் as ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர் அண்ட் வெயிட் பண்ணின ஆக்களுக்கு இப்போ தான் அந்த பெஸ்ட் டைம் வாங்குறது. லைக் இப்போ சில ஆனால் என்ன அந்த மோர்கேஜ் வாய்ஸில் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கும். லைக் பேமெண்ட் ஃபார் கொஞ்சம் நாளைக்கு இந்த பேமெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி இப்போ அப்படியான டைமில் நீங்கள் ஒரு ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியோட வேண்டினா அதில் ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம் வரைக்கும் நீங்கள் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ் அ this is the best opportunity for a first time home buyer. And even upsides பண்ணுறாங்களுக்கு காண்டோலேருந்து டீடாச்சோ செமிக்கு போகிறாங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் காண்டோ மார்க்கெட் டவுன் டவுன் காண்டோ மார்க்கெட் டிஃப்ரெண்ட். அது இப்போ கொஞ்சம் ஸ்லோ தான். அங்கே வந்து அந்த மந்த் ஓவர் மந்த் இன்வென்டரி என்று சொல்கிறது அது என்னென்ன கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு ஒரு வீடும் மார்க்கெட்டில் வராட்டி எவ்வளோ நாள் எடுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற வீடுகள். அப்போ ஒரு 0 to 4% 4 சொல்லிக்க ஓகே, அது ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட் என்று சொல்லலாம். இப்போ ஒரு 5 to 6 என்று சொல்லிக்க இட்ஸ் லைக் அ பேலன்ஸ் மார்க்கெட் ரைட். ஸோ 6 மாதம் என்று சொன்னால். ஆனால் காண்டோ மார்க்கெட் வந்து இப்பொழுது இட்ஸ் அ வெரி மச் ஆஃப் அ பாயர்ஸ் மார்க்கெட், பேலன்ஸ்ட் மார்க்கெட் இல்லை. ரெண்டாவது 8 மாதம் 9 மாதம். இப்போ ஒரு வீடும் வேற ஒரு யூனிட்டும் டவுன் டவுனில் வேறாட்டி 8-9 மாதம் எடுக்கும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ 2 காண்டோ விற்று நாங்கள் ரீசன்ட்லி ஒரு காண்டோ ஒரு ஆள் ரீச் அவுட் பண்ணினவர் டிக்டாக்கை பார்த்து அவர் இன்னொரு ஏஜென்ட் இன்னொரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன். பட் 2 ஏஜென்ட்ஸ்கிட்ட போட்டிருந்தவ முந்தி ஒரு $750,000 கடைசியாக 6 months போட்டிருந்தவ. ஆனால் நாங்கள் அது ஈவன் தோ ஹை மெயின்டெனன்ஸ் ஃபீ இருந்தது $850,000 maintenance fee. And it was a bigger condominium and we managed to sell it. It was only one the presentation, right? Presentation, exactly. Like our team, we do in-house staging, we do the best marketing, right? So in terms of video, 3D tour. Mattadu, it seems like the first time home buyers, they're coming back into the market. But அது மட்டும் இல்லை, இப்போ சந்திர சொன்ன மாதிரி இப்போ உங்களோட இந்த பேக் டு கோயிங் டு தட் அந்த பிக்கரிங் டீல் அவைக்கு வந்து தேவையில்லை பெரிய வீடு. இட்ஸ் அ கப்பல் ரைட். அப்போ சந்துரு சொன்னவர் ஓகே காண்டோ வேண்டதையும் விட அல்லது நீங்கள் ஒரு காண்டோ டவுன் ஹவுஸை வேண்டதையும் விட இந்த தனி வீடை வேண்டுங்கோ, பேஸ்மெண்ட்டில் இப்போதைக்கு போயிருங்கோ. ஸோ இப்போ அவைக்கு பெரிய ஸ்பேஸ் தேவையில்லை. ஸோ நீங்கள் பேஸ்மெண்ட்டில் இருந்து கொண்டு மெயின் ஃப்ளோரை ரெண்ட் பண்ணினா they get most out of it. அப்போ அதை மோகேஜுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது ஸோ அந்த விதத்தில் இப்போ அவைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் டவுன் ஆகி பேமெண்ட் குறையக்க அவை ஆல்வேஸ் மேலே போய் கொண்டு ஸ்விட்ச் பண்ணலாம். அப்போ ரைட் there's flexibility, right? மற்றது இப்போ வந்து இப்போ CMHC கெனடியன் மோர்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்பரேஷன் அதை ப்ரிடிக்ட் பண்ணினோம் 2026 இடையில் நியூ ஹை ப்ரைஸஸுக்கு வந்துடுமா. இப்போ 2022 இருந்ததையும் விட கூட ஹை ப்ரைஸுக்கு கூடுமா. அப்படி என்ன சொல்லிக்க உங்களுக்கு கணக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது ரைட். வாடகைக்கு இருக்கிறதையும் விட இப்படி நீங்கள் பேஸ்மெண்ட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாம் சாக்ரிஃபைஸ் தான். இப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் நீங்கள் லண்டன் ஒன்டாரியோவில் கூடி போய் வீடு வேண்டி கொடுத்துருக்குறீங்க. அந்த மட்டும் என்ற அக்களால் அஃபோர்ட் பண்ண இல்லாது. இப்போ சில ஏஜென்ட்ஸ் சொன்னால் சொல்லுவினும் இல்லை அது தூரம் ரைட் $450,000 யூனிட்டுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் சந்துரு அப்படி இல்லை. எப்படியாவது கிளையன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ஃபிட் சொல்யூஷன் அவை வீடு அவைன்ற பட்ஜெட்டுக்குள்ளே கட்டக்கூடிய மாதிரியான வீடுகள் தான். நாங்கள் முந்தி இவரை கூப்பிடுறது எங்களோட
ஆனஸ்ட் லண்டன் லண்டன் expert at லண்டன் எக்ஸ்பர்ட் ரைட் அதால தான் நாங்கள் ஆக்சுவலி லண்டன் ரியல் எஸ்டேட் லண்டன் சென்ட் தாமஸ் ரியல் எஸ்டேட் போர்டு அது மட்டும் இல்லை இன்னும் 21 ரியல் எஸ்டேட் போர்டுகளில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ தட் அவர் கிளைண்ட்ஸ் ஹேவ் ஆக்சஸ் டு டேட்டா மற்றது அது மட்டும் இல்லை லிஸ்டிங்ஸுக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுக்கு அது லண்டன் ஆக்சஸ் இருக்கிறது எங்களுக்கு நல்லது என்னென்னா அந்த இட்ஸோ ஆக்சஸால் எங்களுக்கு லைக் கோட்டேஜ் இதுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ரைட் வி டூயிங் லாட் ஆஃப் கோட்டேஜ் சேல்ஸ் அஸ் வெல் பட் லண்டனில் போனீங்கன்னா முந்தி நான் தொடக்கத்தில் போய்க்க சூப்பரா அண்ட் இன்னொரு லாக் பாக்ஸ் அதுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் எடுக்கணும் நீங்கள் ஃபோனில் போய் பே பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணி லாக் பாக்ஸ் ஷோயிங் எல்லாம் செய்கிறது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் எல்லாம் நார்மல் கணக்கு இப்போ கணக்கு ஜிடிஏ ஆக்கள் லண்டனுக்கு போயிடும் அதால தான் தட்ஸ் குட் மற்றது இட்ஸோ இருக்கிற ஒன்று நல்லது இன்னொன்று நல்ல என்னென்னா இப்போ நாங்கள் இது லோக்கல் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுறதுக்கு ப்ரைஸிங் இல்லாதையும் இப்போ நார்மலாக இப்போ இட்ஸோ இல்லாத ஆக்கள் லைக் கம்பேர் பண்ணிடலாம் ரைட் இட்ஸோ என்னென்னா 21 ஸோ டொராண்டோ ரீஜன் ஆஃப் ரியல் எஸ்டேட் போர்டு இருக்குது ஆக்கள் தெரியாத ஆக்கள் அவள் தான் ட்ரெப் என்று சொல்கிறது அப்போ 99% ஏஜென்ட்ஸ் வந்து ட்ரெப்பில் தான் இருக்கிறான் ரைட் இப்போ தமிழாக்கள் என்ன ஏஜென்ட்டாலும் டொராண்டோக்குள்ளே வேலை செய்யணும்னா அப்போ இன்னொரு போர்டு இருக்குது அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அங்கே ஆக்சஸ் எடுக்கணும் அங்கே போய்க்கு உங்களுக்கு 21 போர்டு எக்ஸ்ட்ரா போர்ட்ஸுக்கு ஆக்சஸ் தருவினம் ஸோ இன்க்ளூடிங் கிங்ஸ்டன் ஆடவா அப்படின்னா ஈவன் லைக் எல்லா இடத்துலையும் ஈவன் ட்ரபில் போட்டாலும் கூட பேர் அவன் லோக்கல் போர்ட்லேயும் போடுவீங்க அப்போ காத்தால மஸ்கோக்கா ஸ்பெஷலி கார்டேஜ் லிஸ்டிங் இருந்தால் கட்டாயம் ஸோ அப்போ நீங்கள் ஒன்று வந்து நாங்கள் எங்கள்கிட்ட லிஸ்டிங்ஸ் கூடுதலாக எல்லாத்தையும் இட்ஸோடையும் போடுறாங்களோ அப்படின்னு சொன்னால் ஆல் ஆஃப் சதர்ன் ஒன்டாரியோஸ் கவர்ட் மற்றது ஒரு பாயர் வீடு வேண்ட போய்க்கு முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் என்னென்னா இது ஒரு ஆக்சுவலி தெர் இஸ் அ பிரசிடென்ட் செட்ஸ் ஒரு ஆக்கள் வந்து வேறு எங்கேயோ லண்டனில் தான் ஆகும் ஒரு நான் ட்ரெப் மீட்டிங்கு போய்க்க சொன்னவன் லண்டனில் வீடு வேண்டினது ஆனால் பேருந்து பாயர் வந்து ஆக்சுவலி சூட் த ஏஜென்ட் ஃபைல் த கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் த ஏஜென்ட் ஏன்டா டூ மச் பே பண்ணினாங்க அப்போ கடைசியில் என்ன நடந்தால் ஓகே வேர்டிக்ட் வரைக்கு ஏஜென்ட்டை கேட்டுவே ஓகே உங்களுக்கு லண்டன் ஆக்சஸ் லண்டன் மார்க்கெட் போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறதுக்கு உங்கள்ட்ட போர்டு ஆக்சஸ் இருந்ததாண்டு இருக்கே இல்லை ரைட் அப்போ இப்போ நாங்கள் எங்கேயும் போய் வீடு விற்கலாம் ஒன்டாரியோவில் ஆனால் அதுக்காண்டி நாங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸும் இல்லை பட் அட் த சேம் டைம் இப்போ நாங்கள் லண்டனில் போய் வீடு விற்கிறோம்னு சொன்னால் அவைண்ட் அட்லீஸ்ட் கம்பேரபிள் சேல்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை அப்போ அதெல்லாம் கூடுதலான ஏஜென்ட்ஸ் ஃபெயில் பண்ணுறேன் அது இரமான பே டு கெட் ஆக்சஸ் அது உண்டு ரெண்டாவது எல்லாரும் இப்போ ஹேமத்தன்லேயோ லண்டனில் வீடு விற்கணும் அல்லது வாரலூர்னு சொல்லிக்க எல்லோரும் டொராண்டோ ரியல் எஸ்டேட் போர்டில் போட மாட்டோம் அப்போ உங்களோட கிளையண்ட் ஒரு ஆள் வருது ஓகே எனக்கு வாரலூரில் வீடு வேணுமென்னு சொல்லிக்க நீங்கள் ஓகே ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் ஓகே டொராண்டோ ரீஜனல் ரியல் எஸ்டேட் போர்டில் போட்டிருக்கிற லிஸ்டிங்ஸும் அனுப்பலாம் மற்றது எங்களுக்கு லண்டன் ஐ மீன் வாரலூர் ரீஜன்ட் ஸோ அல்லது சென்ட் கேத்ரின் அவைண்ட் ரியல் எஸ்டேட் போர்டுக்கும் ஆக்சஸ் இருக்குது இப்போ நீ ஐ திங்க் லாஸ்ட் இயர் ரைட் தினேஷ் எங்களுக்கு கிளையண்ட் ஒரு ஆள் கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜில் போய் காட்டி கொண்டிருக்கல போன சம்மர் அப்போ அந்த ஒரு வீடு வந்து இட்ஸ் உள்ளதனே தான் இருந்திருக்கு அப்போ டினேஸ் பார்க் பண்ணி போட்டு இட்ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வேறு என்ன வீடு இருக்காண்டு மற்ற வீடுக்கு கண்ண பேர் ஷோயிங் போய்கொண்டே இருக்கணும் இது ஆக்சுவலி பெட்டர் டவுன் ஹவுஸ் இந்த கிச்சன் எல்லாம் நல்லது இந்த கிச்சன் மற்றது பில்ட் அவன் எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு தரம் போய் பார்க்கல ஆமாம் கம்பேர்ட் டு மற்ற வீடுடனுமே வில்பட்டது நாங்கள் 750க்கு எடுத்தது ஐ திங்க் மற்ற வீடு 775 வில்பட்டது ஆனால் நாங்கள் வேண்டின வீடு வந்து ஃபுல்லி அப்கிரேட் அண்ட் வி சேவ் $25,000 இரண்டு கணக்கு ட்ரானோ ஏஜென்ட்ஸ் போய்க்கல லோக்கல் ஏஜென்ட் அங்கே லண்டனில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் ஆக்கள் என்ன செய்யணும்னா அந்த போர்டெலாம் இருப்பினோம் மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் அப்போ அதில் தான் ஆக்சஸ் இருக்குது அவைக்கு போடுறதுக்கு அதால் அது மட்டும் இல்லை நாங்கள் இப்போ பாயர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்க நாங்கள் கமிஷனே பார்க்குறேன் இல்லை ரைட் ஆனால் அவை வந்து அந்த நான் வேண்டின வீட்டுக்கு வந்து கமிஷன் வாஸ் லெஸ் மற்ற வீடு ஒரு ஒப்படைக்க அதுவும் ஸோ அப்போ செல்லர்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது இன்னும் கிவ் த ஃபேர் கமிஷன் இல்லாட்டி சில பாயர் ஏஜென்ட்ஸ் வந்து காட்ட மாட்டோம் நாங்கள் அப்படி இல்லை அப்போ அதால் நாங்கள் ரியலி குட் ப்ரைஸுக்கும் எடுத்தது மற்றது ஆல்சோ அது அவை அந்த ஏஜென்ட் வாஸ் ஆக்சுவலி மிஸ்டேக் பிகாஸ் அவை மார்க்கெட் பண்ணையில் ரெண்டு போர்ட்லேயும் போட்டிருக்கணும் அதான் இப்போ ஈவன் நாங்கள் செல்லர் வரைக்கும் எங்களுக்கு எல்லா போர்டு ஆக்சஸ் இருக்கிறால ரெண்டு இடத்துலையும் போடுவோம் ரைட் அப்படி போடைக்கில் மோர் பீப்புள் கணக்காக்கள் பார்ப்பினோம் அதே நீங்கள் இப்போ லோக்கல் இதில் மட்டும் போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஆக்கள்லாம் பார்ப்பினோம் அப்போ அந்த வீட்டுக்கு நிறைய ஷோயிங் இருக்காது ரைட் அதான்
நீங்கள் கணக்கு பர்சன்டேஜ் லைக் தினேஷ் சேம் பர்சன்டேஜ் முக்கியம். அதானே சில எங்களுக்கு இல்லை நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 9 வீடு லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ரைட். ஆனால் நாங்கள் 100% டைம் பாயர் ஏஜென்ட்டுக்கு 2.5 கொடுக்குறது. சில பேர் என்னென்னா கட் பண்ணுறது, ஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டில் கட் பண்ணுறதுங்க ஏஜென்ட்ஸ் காட்ட மாட்டோம். அதான் frank, அதான் உண்மை. which is not right, which but is not it right. happens, Yeah, it happens with agents. Yeah. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்க போகுன்றது. இப்போ பார்த்தீங்களோ இங்கே நார்ன்னு சொல்லி நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ரியல்டர்ஸ், அவ தான் இங்கே கொரியான்னு சொல்கிறது, அங்கே அமெரிக்காவில் நார்ன்னு சொல்கிறது. லா சூட்டில் இப்போ செரமன் வந்திருக்கு. அப்போ அதில் கொஞ்சம் சில நேரம் ஒரு பயர் ரெப்ரசன்டேஷன் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டாபிக். மற்றது இங்கே நடக்கிற ஒரு பாட்காஸ்ட் செய்யணும், செப்பரேட் பாட்காஸ்ட் செய்யணும். பட் இட்ஸ் சம்திங் தட் there will be some changes உண்மையாக பார்க்க. Commission, right? Also buyer representation. Actually அங்கே இங்கே வந்து எப்போவுமே ஒரு பாயர் இருப்பினும் ஒரு லிஸ்டிங் ஏஜென்ட் இருப்பினும் சில நேரம் டபுள் எண்ட் பண்ணுறவ தான். ஆனால் இட்ஸ் வெரி ரேர் ரைட். எப்போவுமே நீங்கள் லிஸ்டிங் ஏஜென்ட்டு போவேக்க நான் ஒரு வீடை விற்கிறேன் ரைட். அப்போ நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, நீங்கள் தான் கிளையண்ட் செலர், நீங்கள் சொல்கிறீங்க தினேஷ் இந்த வீடை விற்று தர சொல்லி. அப்போ என்கிட்ட லோயல்ட்டி வந்து உங்களுக்கு தான் இருக்குது ரைட். ஒரு பாயர் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் தர சொல்லி கேட்டால் நான் 900% டைம் நான் எப்போவுமே ஒரு ஃபேர் ப்ரைஸ் என்று சொன்னால் தான் பாயர்னு செல்லணும். அல்லாட்டி சொல்கிறது இல்லை, நான் எனக்கு எப்போவுமே செல்லருக்கு தான் இந்த லோயல்ட்டி நம்பி தரினம். அதுக்காண்டி நான் 2 கமிஷன் மேக் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட் ப்ரைஸை விட்டு குறைச்சி செய்ய மாட்டேன். அப்போ இப்போ நான் போன கிழமை ஓப்பன் ஹவுஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன் ஸ்கார்போவில். அப்போ ஒரு கிளைண்ட் ஒன்று வந்து ஓப்பன் ஹவுஸுக்கு வந்தாச்சுன்னு அப்போ அவள் ஃபோனில் காய்ச்சா, அவள் ஃபேமிலி மெம்பர் முதலே வந்து பார்த்துருக்கணும் ஏஜென்ட்டோட. இவள் ஃபோனில் காய்ச்சா பார்த்தோன்னா தினேஷ் டிலீட் பண்ணிட்டே நேராகவே போங்க என்னன்ட்டு. நான் சொன்னால் அது ஃபேர் இல்லை, நீங்கள் ஏஜென்ட் இருந்தால் ஏஜென்ட்டோடையே வாங்க. ஹி டெட் ஹார்ட் ஒர்க் டூ ரைட். கணக்கு வீடுகள் காட்டியிருப்பார். அதுக்காண்டி நாங்கள் லிஸ்ட் பண்ணுற வீடு டபுள் என்மெண்ட் எங்களுக்கு அப்படி நாங்கள் செய்கிற இல்லை, அது செய்கிறதும் கூடாது. ஆக்சுவலி that's very like this circumstance. இப்போ last it depends. last 9+ years right, hundreds of homes வித்திருப்போம். 3 முறை தான் டபுள் என் பண்ணினாங்க ரைட். வெரி ஸ்லோ மார்க்கெட்டில் அதுவும் 2 ப்ராப்பர்ட்டி வந்து ஏக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ சில நேரம் எங்களுக்கு மார்க்கெட் பண்ணி எங்களோட கிளையண்டால் வேறு அந்த இவர் சொல்கிற ஒரு வீடு உண்டு ஆங்கஸில், அது 3 acre லேண்ட். நாங்கள் பில் போர்டில் இல்லாமல் அதை அட்டை போட்டது. ரெண்டாவது அந்த மார்க்கெட் 2018 மார்க்கெட்டில் பில் போடுறது பேஸ்லோ. அது நாங்கள் தான் 3வது ஏஜென்ட் இப்போ அதை விற்று கொடுத்துறான் ரைட். ஸோ ஓன் பாயருக்கு கூட முன் வீடு அதுவும் ஒரு பெரிய ஏக்கர் 2 acre அண்ட் ஆஸ் அ யூனிக் ஹவுஸ், பெரிய ஷெட் எல்லாமே. ஸோ நீங்கள் கணக்கு பாயர்ஸோட வேலை செய்கிற நீங்கள் ரைட். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயருக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு படி லைக் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு லைக் டாப் 3 திங்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது. பட் முதல் வேண்டுறதுக்கு லைக் அவன் க்ரெடிட்டுகளை நல்லா வச்சுருக்கணும்னு சொல்லுவேன் ரைட். இப்போ வேண்ட போகிறேன்ற ஒரு முடிவு பண்ணிட்டீனம்னு சொன்னால் அன்னெசரியாக போய் ஒரு காரை ஃபைனான்ஸ் பண்ணுறதோ லைக் எக்ஸ்ட்ரா பேர்டன் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுகள் வர மாதிரி செய்கிறது மோகேஜ் எடுக்கவே சேலஞ்ச் ஆகிடும் ரைட். ஸோ அப்போ அதில் ரிடியூஸ் பண்ணலாம். லைக் இப்போ மஸ்டண்டாக யூ ஹேவ் நோ சாய்ஸ் இல்லை. பட் நீங்கள் ஒரு பழைய கார் வச்சுருந்த ஒரு புது கார் வேண்ட போகிறீங்கன்னா சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க, வீடை வேண்டினா பிறகு அதுகளை செய்யுங்க, இப்போதைக்கு வேண்டாமன்ட்டு. மற்றது லைக் பிறகு வேண்ட ப்ராசஸுக்கு நாங்கள் மோகேஜின் குவாலிஃபிகேஷன் அதுகள் எல்லாம் எடுத்துகிட்டு பட் நாங்கள் ஒரு பயர் ப்ரெசன்டேஷன் ஒரு செமினார் மாதிரி செய்வோம். ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறோம் நாங்கள். மற்ற லொக்கேஷன் வைஸ் வந்து இப்போ நீங்கள் முதல்ல இதை பற்றி கதைச்சினீங்க ரைட். இப்போ உங்களால் அஃபோர்ட் பண்ண இல்லையாருன்னா சில நேரம் ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கும் ரைட். இப்போ நீங்கள் ஸ்கார்போவில் தான் வீடு வேண்டணும் இல்லை, சில நேரம் கமிட் பண்ணக்கூடிய 30 minutes 40 minutes கமிட் பண்ணி வித் பியோர் ஆஷுவாலையும் வேண்டலாம் ரைட். ஸோ அப்படின்ற வகையாக கேட்குறது லைக் இப்போ உங்களோட சில ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவள் எவ்ரிடே வேலைக்கு போக தேவையில்லை இன் பர்சன் ரைட். ஸோ அப்படியான ஆப்ஷன் இருக்கே நான் சொல்லுவேன் ஓகே இப்போ நீங்கள் ஸ்கார்பரோ வேணுமென்னேக்க நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் லைக் கொஞ்சம் ஒரு ஃபர்தர் 15 minutes லைக் ஈஸ்ட்டுக்கு போனீங்களா யூ குட் கெட் லிட்டில் சீப்பர். ஆனால் வி கேன் எடுக்கலாம் அந்த க்ளோஸ் டு கோ ஸ்டேஷன் அதுக்கு கிட்டேண்டா நீங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலான ஆட்கள் லைக் 3 நாள் அல்லது 2 நாள் தான் வேலைக்கு போக வேண்டி இருக்குது ரைட். ஸோ அப்படி என்னைக்க அந்த ஆப்ஷனை கொடுக்க அவைகள் மோஸ்ட்லி ப்ரீஃபர் பண்ணுவேன். லைக் அந்த நான் ஃபைனான்ஸ் அவன் பிரேக் டவுன் எல்லாத்தையும் கொடுக்க தென் தே அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது பெட்டர்ன்னு சொல்லி போட்டு தென் தே வில் டிசைட். ஆசம். எப்போ கடைசி சிஎன் டவருக்கு போனீங்க? சிஎன் டவருக்கு நான்
I think 8 years ago, yeah. 8 years. 8 years. நான் ஒரே நான் இங்கே வந்து அதான் நாங்கள் வெளிநாட்டில் போய் சுற்றி பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கிற இடத்த பார்க்குறேன். நான் 1995 வந்து 2014 ஃபர்ஸ்ட் டைம் சிஎன்ஆருக்கு போனேன். ஆனா இங்க இருக்கிற இடம் ஒரு இதுண்டா நாங்கள் சும்மா போக மாட்டோம். இப்போ வெளிநாட்டுல இருந்து காட்ட போய் கூடுதலா எல்லா இடம் போறது. நானா தனியா போயில. அது ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆள் வந்து வேற எங்களை விசிட் பண்ண அப்ப அவையில கூட்டிட்டு போனாங்க. நீங்க டொரண்டோவில் இருக்கிறீங்க. இப்போ ஒரு குட் நியூஸ், ரைட்? இப்போ உங்களுக்கு டைம் இல்லாட்டி டைம் இருந்தால் இந்த சம்மர் எனிஒன் வித் டொரண்டோ லைப்ரரி கார்டு கேள்விப்பட்டீங்க? டொரண்டோ லைப்ரரி கார்டு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு 15-20 அட்ராக்ஷன்ஸ் ஃப்ரீயாக போகலாமாம். நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்க்ளூட் சிஎன் டவர். அது நல்ல பெனிஃபிட். ஆனால் டொரண்டோக்கு இருக்கிற ஆக்களுக்கு அது ஒரு நல்ல பெனிஃபிட். அது சிஎன் டவர் மட்டும் இல்லை, கன இடத்துல போகலாம். டொரண்டோ ஜூ, ரிப்ளீஸ் அக்வேரியம், மற்றது ப்ளீஸ் நாங்கள் போன we have a season pass. நாங்கள் கிட்ஸை கூட்டி கொண்டு போகிறோடைய சீசன் பாஸ் எடுத்துனாங்க. பட் ரிப்ளீஸ் அக்வேரியம், ஆல் த மியூசியம், ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டாரியோ, மற்றது ஏஜியோ, லைக் காசுல அதான் ரெயின் டேக்ஸ் வைக்கிறா டொரண்டோக்கு தெரியல. ஒலிவியா சாவ் மேயர் வந்து ஒரு ரெயின் டேக்ஸ்ன்னு சொல்லி மழை வரி ஒன்று கொண்டு வர போகிறாவாம். ஏனெண்டா அது ஒரு ப்ரிசியூமபிள் சர்ஃபேசஸ் என்று சொல்லி அந்த நீங்கள் கான்க்ரீட் இவற்றை நாங்கள் ஜோக் பண்ணினாங்க. இவற்றை வீடு ஃபுல்லாக இன்டர்லாக்கிங் அடித்து வச்சுருக்கிறார். இப்போ இவருக்கு டேக்ஸ் கூட போகுது. ஏனெண்டா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து போகிறதுக்கு அது சுவேஜுக்கெல்லாம் போகும். ஏன்னா அந்த மழையோ சினோவோ லைக் அந்த மண்ணில் போகாமல் லைக் ட்ரெயின் பண்ணி ட்ரைனேஜுக்கு போவோம். பட் ட்ரைனேஜ் ஓவர் டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி அப்போ அவையில் இந்த டேக்ஸ் ஆட் பண்ண கொண்டு வரையினோம். எனக்கும் அதே பிரச்சனை. ஜோக் ரீஜன் மட்டும் போடாட்டி எனக்கு சந்தோஷம். என்கிட்ட விடும் ஃபுல்லாக இன்டர்லாக் தான். இப்போதைக்கு இல்லை, ஆனால் ஃபியூச்சரில் வர்றதுக்கு என்னென்னு தெரியல. பட் இப்போ ஒன்லி டொரண்டோவில் மட்டும்தான், ரைட்? அது இப்போதைக்கு டொரண்டோ மட்டும்தான். ஸோ எங்களோட ப்ரொடியூசர் ரேப்பிட் அப் பண்ண சொல்கிறா. அப்போ ரேப்பிட் அப் பண்ணுறேன்னு சொன்னால் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம்ன்றபடியாக கொஞ்சம் ரேப்பிட் ஃபயர் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஓன்லி ஃபியூ கொஷின்ஸ் தான், நர்வஸ் ஆகாதீங்க. முதலாவது கொஷின், ஓகே, உங்களோட 20 வயது செல்ஃபுக்கு, உங்களோட 20-year-old செல்ஃபுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன கொடுப்பீங்க? பட் எனக்கு அந்த வயதில் he is very always matured. அது மட்டும் he's ஒரு ஃபேமிலி மேன், லைக் he takes care of everyone. போகிற ஆளுக்கு சும்மா போகிற ஆளுக்கே உதவி செய்யக்கூடிய ஆள். எனக்கு அது மட்டும் தெரியும். சந்துரு நாங்கள் சொல்கிறாங்க, சந்துரு சிலரும் டூ மச் அவர் இழிச்ச வேக மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். பட் யா அது தெரியும். ஸோ பட் முடிஞ்ச அளவு லைக் ஹெல்ப் பண்ணணுமெண்டா நான் ஹெல்ப் பண்ணுறது தான். பட் ஆனால் 20 இயர்ஸில் நான் சொல்லுவேன் லைக் எனக்கு மோர் கைடன்ஸ் கிடைச்சிருந்தா லைக் ஐ வுட் பின் பிகாஸ் லாட் ஆஃப் த திங் நான் என் செல்ஃபை யூஸ் பண்ணி தான் செய்தேன்னா அப்போ பெற கைடன்ஸ் கிடைச்சிருந்தா வுட் பின் பெறர் அந்த மாதிரி. இட்ஸ் இன் டர்ன்ஸ் ரியல் எஸ்டேட் மாதிரி எங்களுக்கும் ஒரு கைடன்ஸ் இல்லை. எங்களுக்கு நாங்களே 21 இயர்ஸோட வீடை வேண்டி இப்போ இந்த ரெண்ட்டு கொடுக்கல வந்த டெனண்ட்டும் எங்கட வேஸ் தான். ஒரு நாங்கள் லீஸ் அக்ரிமெண்ட் லோயர் தான் ரஞ்சினி அக்கா லோயர் அவார்ட் இருந்தால் லீஸ் அக்ரிமெண்ட் எடுத்து முந்தி ஸ்டாண்டர்ட் லீஸ் இல்லை, ரைட்? அப்போ ரஞ்சினி திருக்கரேசன் எங்கள் லோயர். ஸோ அவான்ட்ட ஒரு லா ஆஃபீஸ் லோயர் இதுதான். அப்போ அவான்ட்ட லீஸ் அக்ரிமெண்ட் தான் பாவிக்கிறது. பட் சொல்லுங்கள் நீங்கள். நான் என்ன ஸ்டேப்பிளில் 2 கண்டு ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் உண்டு. நீங்கள் வேண்டிய அதில் அக்ரிமெண்ட்டை மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். அப்படி இருந்தது எனக்கு தெரியல. அப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடியுது. இன்வாய்ஸ் என்ன லைக் ஐ கெஸ் லைக் ப்ரூஃப் அப்போ இதுக்கு இன்வாய்ஸ் கேட்க எனக்கு என்னடாண்டு எங்கள் பேர் டினேஸ் ரீசர்ச் பண்ணி ஒரு இதோண்டு வேண்டி அந்த வெளியே கொடுத்தது. அது ஆக்சுவலி ஸ்டில் நாங்கள் எங்களோட டிக்டாக் பேஜுகளில் எங்களோட ப்ரோஃபைலில் போய் உங்களுக்கு ஒரு ரெண்டல் ரிசீட் வேணுமென்னு சொன்னால் அதை எடுக்கலாம் எங்களோட லிங்க்ட்ரீ லிங்க்கில். மற்றது ஸோ அது இப்போ சந்திர சொல்கிறது வெரி குட் பாயிண்ட். வந்து ஒரு மென்டோர், ரைட்? எப்போவுமே என்ன இண்டஸ்ட்ரியோட ஒரு லைஃப் கைடன்ஸுக்கு ஒரு மென்டோர் இருந்தால் அவன்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதுக்கு இப்போ எங்களுக்கு கோச்சிங், நாங்கள் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமில் இருக்கிறோம். எங்களுக்கு ரியல் எஸ்டேட் விற்கிறதுக்கு கோச் தேவையில்லை, பட் ஆனால் எங்களோட கோச் வந்து லைக் ஒரு மென்டோர் மாதிரி ஒரு நல்லது கெட்டது அதுகள் சொல்லுவார். மற்றது அவற்ற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற அவற்ற 30 years ஆஃப் ரியல் எஸ்டேட் நாலேஜை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ மென்டோர். பிகாஸ் எல்லாரும் சொல்லுவினும் நாலேஜ் இஸ் அ வெல்த் அண்ட் ரைட். அப்போ அது மாதிரி இப்போ இவர் டெலிவன் தினேஷுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் க்ளோஸ் டு 10,000 hours
hours. Plus, like I'm saying, like in a TikTok, right? ஓ 10 followers. Followers. So he's அவர் கண்டினியூவாக நாலேஜ் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ரைட். அப்போ நிறைய பேருக்கு அது ஈவன் சோஷியல் மீடியாலாம் முந்தி எவ்வளோத்துக்கு இருக்கே இல்லை ரைட். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் இஸ் கிவிங் இட் ஆஸ் லைக் கன்சிஸ்டண்டாக ஒரு புது நாலேஜோ இருக்கிறது. அது ஒரு அவ்வளோ பேருக்கு ஃப்ரீ பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு இடம் போயிடலாம் இருக்குது. நேற்று கூடிய ஒரு வெட்டிங்கில் நிற்கிறேன் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு. No, which is good. இல்லை என்னென்னா jokes aside, no, எங்களுக்கு தெரிஞ்சதை வேறு ஆக்களுக்கு ஷேர் பண்ணுறதுல ஒரு குறையும் இல்லை. அது ஒரு நல்ல ஆட்டிடியூட்னு சொல்லலாம். பிகாஸ் சில ஆக்களுக்கு அதை ஷேர் பண்ண விருப்பம் இல்லை ரைட். அப்போ அப்படி கொடுத்து கொண்டு இருக்க பீப்புள் started to trust you, right? And உங்கள்கிட்ட லைக் நீங்கள் கேட்காமலே அவைக்கு மைண்டில் வர கொஷனுக்கு ஆன்சர் வரைக்கும் they started to become comfortable and trust you based on that. அண்ட் மற்றது என்னென்னு நாங்கள் வீடு வேண்டிய டைம்களில் எல்லாம் லைக் நாங்கள் வேண்டியல 2008 அப்போ என்னென்ன சோஷியல் மீடியா இல்லை ரைட். இப்போ இப்போ என்னத்தை லேர்ன் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் பார்த்து டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அதெல்லாம் பார்த்து பழகலாம் ரைட். மற்றது ஸோ இது நாங்கள் கெஸ்ட்டுகளுக்கு கேட்குற நாங்கள் உங்களோட ஃபேவரட் ஃபுட் தமிழ் ஃபுட், மற்றது நான் தமிழ் ஃபுட். தமிழ் ஃபுட்டுண்டா எனக்கு பீட்சான்னு சொல்லாங்க. என்ன பீட்சா கடையில் வச்சுருக்கிறேன். தமிழ் ஃபுட்டுன்னா நான் கொத்துரொட்டி விருப்பம். ஓகே. பட் தென் வெளியில் போனால் நான் ஐ ப்ரிஃபர் லாப்ஸ்டர். பட் ஒய்ஃப் நல்லா சமைப்பா. அது இன்டர்னல் ஜோக். She cooks recently, yeah. Yeah, that's great. So lobster, I love lobster. இப்போ இந்த red lobster வந்து bankruptcy போகுதுன்னு சொல்லினா. They're saying but I'm busy. Like anytime நீங்க போனா சில நேரம் ரிசர்வ் பண்ண வேணும். எல்லாட்டி வெயிட் பண்ணி தான் உள்ள போகணும். அவையில் they're saying but I don't know இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் அப்படி ஒரு they started closing stores in US. கணக்கு கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். முந்தி ஒரு காலத்தில் I think Red Lobster was number 3 franchise stores. But now they're like losing big money. உங்களோட ட்ரீம் ஹாலிடே என்ன மாதிரி? லைக் போன ஹாலிடேஸ் அல்லது விரும்பின ஹாலிடேஸ்? போன ஹாலிடேன்றதை விட போகணுமெண்டு மால்தீவ் இருக்குது. பட் eventually I'm planning. That's good. Maldives is beautiful. அதுங்க ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில். ஸ்ரீலங்கா பக்கத்தில் it's an island. But they're saying like in some years it might go into the water. So அதுக்கு முதல்ல போயிடுங்க. மற்றது ஓகே எல்லாரும் இப்போ நான் ஃபோனை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களோட ஃபேவரட் ஆப் என்ன? ஃபேவரட் ஆப்னா இப்போதைக்கு டிக்டாக் தான். வெரி அடிக்டட் பட் it has good and bad, right? Like you can't really say அது ஒரு பேட் அண்ட் இவர் கொஞ்ச நாளுக்கு ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி டிக்டாக் கொஞ்சம் delete பண்ணி வச்சிருக்கேன். நான் delete பண்ணி என்ன நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு delete பண்ணி வச்சிருந்தேன். பட் தென் பிறகு பார்த்தா அது லைக் நீங்கள் நல்ல பெனிஃபிட் எடுத்து தான் நல்லது. லைக் கூட லைக் அதுண்ட ட்ரெண்ட் நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்களோ அதுண்ட அல்கோரிதத்தில் தான் வந்து ஒன்று இருக்கும். கூடுதலாக வீடியோவில் ஒரு டிக்டாக் வீடியோ என்ன மோட்டிவேஷனல் அல்லது என்ன எஜுகேஷனல் தான் டினேஸ் அனுப்பி கொண்டிருப்பேன் குரூப்பில். ஸோ அது அப்போ அதுண்ட ட்ரெண்டில் வந்து ஒன்று. இப்போ நீங்கள் நாலேஜ் ஒரு ரியல் எஸ்டேட்டை பற்றி பார்த்தாலோ அல்லது ஒரு ஒர்க் அவுட்டை பற்றி பார்த்தா அதுண்ட இது வரைக்கும் அது ஒரு பெனிஃபிட் மாதிரி. லைக் அதே நீங்கள் வேறு இதுகள் பார்க்க தமிழ் டிக்டாக்காக அவாய்ட் பண்ணுங்க. தமிழ் டிக்டாக் இட்ஸ் கிரேசி. பட் உண்மை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து டிக்டாக் பாவிக்கிறது கூடுதலாக எனக்கு ஒரு நாலேஜ் வர்றதுக்கு லைக் ஜிம்முக்கு போய்க்க ஜிம் மோட்டிவேஷனுக்கு மற்றது அல்லாட்டி லைக் லெட்ஸ் சே இப்போ ரியல் எஸ்டேட் நியூஸுகள் ரைட். உதாரணத்துக்கு லைக் யூஎஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் கொஞ்சம் டிக்டாக் அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறபடியாக லைக் ஐ கெட் சம் நாலேஜ் அதில் இருந்து. Yeah, like TikTok நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரைட். இங்கே லோக்கல் மட்டும் இல்லை லைக் வெளியில் வர நியூஸ்களும் லைக் அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம். அப்போ யூ வில் கெட் த நாலேஜ் ஆஃப் இட் அண்ட் யூ கெட் அப்டேட் டு இட் ரைட். அப்டேட்டுகள் எல்லாம் எடுத்து கொண்டு இருப்பீங்க. ஆசம். வெல் ஐ திங்க் அவ்வளோதான் தான் எங்களோட கேள்வி இப்போதைக்கு. தேங்க்யூ சந்துரு. எப்படி ஓகே இருந்தது? நல்லா போச்சு நல்லா போச்சு. அதான் நிஸ்ரா வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு புதுசாக கட் பண்ண சொல்லி பார்த்துறீங்க. லைக் வீடியோ வந்து சொல்கிற நேரங்களே லைக் நீங்கள் பயப்பட தேவையில்லை ரைட். தொடங்கி கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட் இப்போ அந்த ஃப்ளோவில் போய்கொண்டிருக்க ஓகேயா இருக்குது. அதான்
ஸோ நான் இப்போ சந்துருக்கு அப்போ ஜோக் பண்ணினேன், இதாவது ஒரு 3 கேமராவுக்கு முன்னால் தான் ரைட், இன்னொருக்கும் 1500 பேருக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸுக்கு முன்னால் கான்ஃபரன்ஸில் ஸ்பீக் பண்ண சொன்னேன். இவருக்கு நித்திரே உள்ள இல்லை 3 கிழமையா நித்திர இல்லை. அதுக்கு முதல் நாள் இரவு நான் காய்ச்சி பேருக்கு வீடியோவில் மெசேஜ் பண்ணுறேன், லைக் இரவு மெசேஜ் பண்ணி கொண்டு வந்தேன், நித்திர வருது இல்லையாண்டு. இன்னும் நான் இப்போ மத்தியானம் 2 மணிக்கு ஸ்பீச் வந்த இன்டர்வியூ, நான் ஒரு 12:40க்கு இரவு எழும்பினதுலேருந்து நித்திரியே வேற. அதுக்கு முதல்ல இவர் அது ஐ டோன்ட் நோ, மேபி என்ன ரீசனுக்குன்னு தெரியல, ஆனால் இவருக்கு வருத்தம் வந்துடுது திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி. ஸோ அப்போ நான் அடித்து கேன்சல் பண்ணுவோமாண்டு அவை சொல்லிச்சுனும் இல்லை, உங்களை வந்து அவை அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் 800 1400 பே பண்ணணும் ஆல் அட்டெண்டீஸ். அப்போ நார்த் அமெரிக்கா வாய்டில் இருந்தால் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வரைக்க உங்களை சூஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கதைக்கக்கூடிய ஆள் மாதிரி தானண்டு. அதே மாதிரி நான் போய் இப்படி மெடிடேட் பண்ணிவிட்டு போய் ரைட், நான் பெருசாக க்ரௌடை பார்க்கவே இல்லை. லைக் இப்போ இது கதைக்கு துறங்க அது நேச்சுரலாக பயம் போயிட்டுது. எல்லாமே அந்த ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு சின்ன கிக் இருக்கும், பட் தென் ஆஃப்டர் தட் அது ஓகே. ஈவன் ரியல் எஸ்டேட்டும் அப்படி தான். இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக வர விரும்புங்களோ, என்னென்றாலும் என்ன தொழில் ரைட், அல்லது நீங்கள் என்னென்றாலும் நீங்கள் ட்ரை பண்ணினா தான் உங்களுக்கு தெரியும். சந்துரு வந்து வெரி லைக் ஷாய் ரைட், பட் அட் த சேம் டைம் கிளையன்ஸிட்ட ரியல் எஸ்டேட்டை பற்றி கதைக்க விடுங்க ரைட், கதைச்சு கொண்டே போவார். அதான் என்ன, இந்த எல்லாத்துலேயும் காம்படிஷன் இருக்குது, இல்லைன்னு இல்லை ரைட். இப்போ ஈவன் ரியல் எஸ்டேட்லேயும் நான் வரைக்கல கணக்காக்கள் சொல்லி தேர் இஸ் ஸோ மெனி ஏஜென்ட் தேர், பட் as long as இப்போ தினேஷ் டிலீவன் ஆக்கள் மாதிரி லைக் நீங்கள் உங்களோட 100% கொடுக்க நீங்கள் பெஸ்ட் அமௌங் ஒன் ஆஃப் தம் அந்த மாதிரி ரைட். தேர் அப்போ பீப்புள் ஸ்டில் கம் பேக் டு யூ பிகாஸ் உங்களோட ட்ரஸ்ட்டில் நீங்கள் உங்களோட சர்வீஸுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் தே கம் டு யூ. ஸோ யூர் ஸ்டாண்ட் அலோன் front of like so many other people which they don't give proper service and guidance when they do the purchase, right? And Chandru, like when he started first இதை முடிப்போம், இதை சொல்லிட்டு முடிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் லைக் லைசன்ஸ் எடுத்து 2ஆவது நாள் ஜாயின் பண்ணினார் ப்ரோக்கேஜ் டீமை ஜாயின். அப்போ தான் நாங்கள் போய் ஃபோன் ஒஃபிஷியலி ஃபோன் ஆனஸ்ட் ரியல்டர்ஸ் நானும் சந்துரும் சேர்ந்து கொண்டு விட்டது. உடனே சொன்னேன் ஓகே சந்துரு இதுக்கு சண்டலை போன ஃப்ரைடேயும் காய்ச்சாங்க அங்கே பெல்வெலு போய் நீந்த தெரியாத ஆக்களை தண்ணிக்குள்ள கொண்டே விடுற மாதிரி. ஓகே சந்துரு சண்டலில் போய் ஓப்பன் ஹவுஸ் செய்யுங்க, அது ஒரு மிடில் ஆஃப் நோ வேர் இல்லை வெள்ளி ஆக்கள். அதுல ஒரு டீல் க்ளோஸ் பண்ணிட்டு பாரு, ஒரே ஒரு ஆள் தான் வந்தது, அவரை நீங்க மாத்தி விட்டேன் நாங்க. ஒரு ஆள் வந்து அவருக்கு எல்லாம் வீடு காட்டினார் ரைட், ஆஃபர் எல்லாம் போட்டுனாங்க. பிறகு அவர் எண்ட் அப் பில்டர் வீடு வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி. அப்போ வேறு ஆகண்டே எனக்கு ஒரு பிக்கரிங்கில் ஓப்பன் ஹவுஸ் இருந்தது ரைட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே சொன்னேன் போங்க உண்டு ரைட். ஸோ அப்போ அது மட்டும் இல்லை லைக் சந்துரு லைக் ஒன்று வந்து லைக் ஹி லேர்ன்ஸ் ரைட். இப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரைனிங்ஸ் நாங்கள் செய்தாலும் ரைட், ஆஃபீஸ் ட்ரைனிங் இப்போ எங்கடையோ மற்றது என்ன தெரியாட்டி உடனே அடித்து கேட்பீங்க ரைட், இது என்ன மாதிரிண்டு. இப்போ எனக்கு தெரியாட்டி நான் வேறு யாக்கிட்ட அடித்து இன்ஃபர்மேஷனை கேட்குறேன், லோயர்ஸோ மோகேஜ் ஏஜென்ஸோ அல்லது மென்டர்ஸோ அப்படி. ஸோ அப்போ என்ன தொழிலையும் ஒரு மென்டர், இதில் 3 இம்பார்ட்டண்ட் இதில் இந்த கான்வர்சேஷனில் ஒன்று வந்து ஹேவ் மென்டர்ஷிப், மற்றது லைக் ஆல்வேஸ் லேர்ன் ரைட், அண்ட் பி ஃபியர்ஃபுல் லைக் ஃபியர்லெஸ் ரைட். அப்போ பயப்படாமல் ஒன்று நீங்கள் ஒரு 100% கான்ஃபிடென்ட் இருந்தால் ரைட், ட்ரை பண்ணினா தான் தெரியும். அப்போ நீங்கள் என்ன தொழிலோ இப்போ வேலை செய்யட்டோ என்னென்றாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக சொன்னீங்க. லைக் லேர்ன் பண்ணணும், இல்லாட்டி மெட்டால்கிட்ட ஒரு ஆள்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்கிறது better than making a mistake, right? Exactly. So it's always like, some people you don't want to hesitate and அவட்ட கேட்கணுமன்றதுக்காக கேட்காம நீங்கள் அப்புறம் மிஸ்டேக் பண்ணி போட்டு ஃபீல் பண்ணுற நேரம் லைக் முதல்ல லைக் அதான் நாங்கள் கோச்சிங் வச்சுக்கிறோம், வை ரீஇன்வென்ட் த வீல், அப்படி தான் தினேஷ் ஒர்க்கான்னு சொல்லி கொண்டிருப்பார். அதெல்லாம் எங்களுக்கு லைக் எங்களோட கோச் 30 years of experience அவர்கிட்ட இருந்து நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். எப்படி உங்களை ரீச் பண்ணலாம்? ஐ ஷுட் நோ திஸ் ரைட். சந்துரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், டிக்டாக் அதில் சொல்லுங்க இருக்கா. பட் ஃபோன் இருக்கிறபடியே உண்மையாக ஃபோன் நம்பர் எனக்கு எவ்வளோ வருஷமாக ஒரு கிழமை ஒரு நாளில் 10 முறை கதைப்பேன், ஆனால் ஃபோன் நம்பர் எனக்கு ஐ ஷுட் நோ இட். பட் இந்த செல் ஃபோன் நம்பர் 416-984-2426. But email address chandru@honestrealtors.ca and honest realtor Instagram and மற்றது எங்களோட பிஸ்னஸ் நம்பரை கிடைச்சா ஐ திங்க் எக்ஸ்டென்ஷன் 3. இப்போ நீங்கள் அப்படி மறந்தால் எங்களோட எக்ஸ்டென்ஷன் 416-844-2220 எக்ஸ்டென்ஷன் 3 வந்து சந்துருக்கு போகும். தேங்க்யூ அகெயின் சந்துரு. கிளையன்ட்ஸ் மக்கள் தேங்க்யூ ஃபார், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு.
தேங்க்யூ தேங்க்ஸ் சந்துரு தேங்க்யூ Thank you, Dileepan. தேங்க்யூ திலீபன்